இந்த ஒரு பெண்ணை பார்த்து அவங்களுக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லுவேன், வணக்கம் வைப்பேன், அவங்கள பற்றி பெருமைப்படுறேன்னா அது எந்த பெண்ணுக்கா? நான் முதலாவது என்னை பெற்று எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மான்றது எல்லாருக்கும் ஒரு பிடிச்சவங்க, எல்லாரும் சேர்ந்தவங்க. என் ஒய்ஃப் தான். உங்கள் ஒய்ஃப் தானா? ஆமாம், அடி அந்த அளவுக்கு. அடி அந்த அளவுக்கு நான் கூட அம்மான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் தானே கேட்டீங்க? ஓகே ஓகே. சாஃப்டஸ்ட் உமன் கேட்கல, அந்த மாதிரி கேட்டிங்களா? ஓகே ஓகே. நம்மனா பிறந்ததே ஒரு பெருமை தான். அதுலேயும் நிறைய வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒரு அம்மாவா, ஒரு வேலைக்கு போகிற ஒரு லேடியா, அதுக்கப்புறம் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இப்போ என் பேத்தியும் பார்த்துட்ருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் உமனாக நினச்சிருக்கீங்கன்னா உங்களை யாரை நினச்சிருக்கீங்க? நீங்கள் தானா? ஓகே ஓகே. எல்லாரும் அம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, பட் நீங்கள் உங்களே சொல்கிறதுனா அது தெரியும். எங்கள் அம்மாவே சமாளிச்சுட்டேன். அதனால என் அம்மா தான் என்னையே வளர்த்து விட்டாங்களே. அம்மாவை தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்பா வந்துட்டு வீட்டிலலாம் வில்ல மாதிரி தான். நம்மளை சேவ் பண்ணுறது அம்மா மட்டும்தான். இன்னொரு பொண்ணு இருக்கா, அவன் என் தங்கச்சி. இடையில பேசிக்க மாட்டோம், கம்யூனிகேஷன்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் இருந்தாலும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்றது தெரியும். என் அம்மாவை தாண்டி ஒரு படி மேலே இருக்கான்னா அவளை தான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குது, சரிங்களா? அம்மாவுக்கு வந்து என்னால் நான் இதை வாங்கி தருவேன் அப்படின்னா அம்மா ஆசைப்பட்டுருப்பாங்களா? ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க? எங்கள் அம்மாவுக்கு டைரி மில்க்குனா ரொம்ப பிடிக்காது. டைரி மில்க்னா ரொம்ப பிடிக்குமா? சரி சரி. அப்போ அம்மாவும் உங்களை மாதிரி குழந்தையாவே இருந்திருக்காங்கன்னா உண்மை. எத்தனை டைரி மில்க் வாங்கி கொடுப்பீங்க? எத்தனை வேணாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா? யாரையும் மிஸ் பண்ணல, யாரும் யாரு கூடயும் வர போறது இல்லை. அதனால நான் என்ன பார்த்துட்டு போதும். பெண்ணு வந்து தனியாக இருந்து ஒரு ஆளாக எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஆனால் ஒரு ஆணால் பெண்ணு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். லேடிஸில் சிஎம்னே யாருமே கிடையாது. அப்படி ஒருவேளை ஆகலான்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி வந்துட்டு தமிழ்நாடு வந்து 2ஆ பிரிச்சிருவேன். உமன்ஸ்க்கு தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட், உமன்ஸ்க்கு தனியாக அப்படின்ட்டு. ஓகே ஓகே. எடுத்துக்க பார்த்துக்கிற வேலையை என்னால் பார்க்க முடியல. சிஎம்ஐ நான் நாட்டை எங்கே பார்க்குறேன். கிரைம்ஸுக்கு அகேன்ஸ்டான ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து நீங்கள் படுத்து எழுந்திரிச்சா காலையில் ஒரு உமனாக மாறுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக மாறுறீங்க. அப்படி மாறினீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? என்னவா தெரியும்? என் பொண்டாட்டி ஆனா மாறிடுமா? இல்லை அது எனக்கு தெரியல, நான் ஒரு இதுக்காக கேட்குறேன். நீங்கள் பொண்ணாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி? நான் பொண்ணா மாறிட்டு என் ஒய்ஃப் வந்து ஆனா மாறிச்சுன்னா எடுத்தோடனே போனை போட்டு அது எப்படி பேசுமோ அது மாதிரி அதுக்கு பேசுவேன். நான் ஃபீல் பண்ணுறேன்றதை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து என்ன நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவங்களாம் என்ன மாதிரி மனநிலையில போய் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் இருப்பாங்க. ஓகே தான் ப்ரோ, சந்தோஷமாக தான் இருக்கும். உடனே என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பொண்ணாக இருந்தால்? ஆமாம், இப்போ பையனாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொசைட்டியில். பொண்ணாக இருந்தால் டக்குன்னு ஏதாவது ஒரு மாடலிங்கு இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படியே என் லைஃப் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு 2-3 இயர்ஸில் ஏதாவது மூவ் ஆகிடுவேன். எப்படி சொல்கிறது, அவங்களாம் நாயை கூட நம்பி போயிடலாம் ப்ரோ, அவங்கள நம்பி போக முடியாது. ஜஸ்ட்டு சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு மாறு வேஷம் போட்டு வந்தாலுமே அவங்க அப்படி இப்படின்னு பண்ணுறாளுங்க. ரியல் பொண்ணாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லை, ரொம்பவே ரேர் தான். இருந்து நான் ஒதுங்கி நிற்கணும், அவ்வளோ. நம்மளுக்கோசம் அவங்க வலி வேதனை தாங்கி அந்த நேரில் சூழ்நிலை காப்பாற்றி நம்மளுக்கோசம் பெயினில் எவ்வளோ லைஃப்பில் அவங்களுக்கு எல்லாம் கூட நம்மளுக்கு இருந்தால். அதனால அம்மாவை தானே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அம்மா இல்லைன்னா நம்ம யாரும் இந்த உலகத்தில் நம்ம வந்துருக்க முடியாது. நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருப்பீங்களா? ஒரு சில சுச்சுவேஷனில் நம்ம பொண்ணாவே பிறந்திருக்க கூடாது, நம்ம ஒரு பையனாக பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஸ்ட்ராங்கஸ்ட் விமென்னா என்னோட அம்மாவை தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்லேருந்து சிங்கிள் பேரண்ட்டாக, சிங்கிள் விமனாக வந்துட்டு இப்போ வரைக்கும் என்ன ஒரு பேக் போனாக இருக்காங்க. அப்போனா அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் என்னோட லைஃப்பில். நான் பெண்ணாக பிறந்ததில் எனக்கு ட்ரெஸ்லாம் நான் கம்ஃபர்ட்டாக போடுறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் என் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீடமாக தான் இருக்குது. அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதுக்கு எங்கள் ஃபேமிலி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. விமனாக இருக்கல ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பொண்ணுன்னா இதுவரை பார்த்த பொண்ணுங்களை கேட்குறீங்களா? இல்லை, யாராக இருந்தாலும் இருக்கட்டும், இவங்களை பார்த்து எனக்கு இவ்வளோ விஷயம் பெருமையாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போகும்பா அப்படின்னா அது யாராக இருக்கும்? எங்கள் மம்மியே சொல்லலாம், அம்மாவே சொல்லலாம். அம்மாவுக்கே பெரிய சொல்லிட்டு, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில். ஸோ இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுறது. ஆமாம், என்னாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மூவ் என்ன இப்போ கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால கொஞ்சம் போயிட்டு இருக்கு. எங்கள் சித்தி தான், எங்கள் சித்தி ஜெயலக்ஷ்மி. அவங்க ரொம்ப செம்ம போல்டு. அவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். ஆனால் பசங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாகவே இருக்குது. அவங்களுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கறதே இல்லை. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும், அவன் வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அந்த லைஃப்பை அவன் தான் பார்த்துக்கணுன்ற ப்ரெஷர் ஒருத்தர் மேலேயே விழுது. இப்போ 2 பேரும் வேலைக்கு போனாலும் மென் அதுக்கு கம்பல்சரியாக பண்ணணும். எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீ வீட்லேயும் இருந்துக்கலாம் வேலைக்கும் போகலாம். அதை வந்துட்டு மாற்றணும்.
ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும்னு விமன் பேசுகிறத விட எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கிறது பெட்டர். நான் ஆம்பளையா இருந்தாலும் என்ன விடமாட்டாடா அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா? அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள சொல்லுங்க. இருக்காரு, ஊரில் ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஃபுல் நேம் சொல்ல விரும்பலை, ஆனால் அவருக்கு ஒரு நிக் நேம் இருக்குது, அதை சொல்கிறேன். குட் லக்குன்னு அவரோட நேமு. அவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல மனுஷன் தான். தனியாக இருந்தால் மட்டும் சில பல கோளாறுகள் பாப்பாப்புல. எங்ககிட்ட வந்து எங்கள் லைஃபோட சாய்ஸ் எங்ககிட்ட இல்லையோன்னு நினைக்கிறேன் நான். எல்லாத்தையும் அப்பா அம்மாவே முடிவெடுக்கிறாங்க. அவங்களே வந்துட்டு உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நிறைய டைம் கரெக்டாகவும் இருக்கும், சில டைம் தப்பாகவும் இருக்கும். அதே முடிவை நம்ம எடுக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். அது ஒரு மைனஸ். உங்கள் வாழ்க்கையில் இந்த பெண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லுவேன் அப்படின்னா யாருக்கு? கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தான். இப்போ ஆண்கள் எல்லாருமே தப்பாக சொல்ல நான் விரும்பப்படல. யார் அந்த கெட்ட பார்வையை கெட்டன்னு தொடுப்பாங்களோ அந்த பொண்ணை நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் அம்மாவா உங்கள் அக்காவா இல்லை உங்கள் தங்கச்சா அதை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கெட்ட பார்வைன்னு அந்த கெட்ட எண்ணம் உங்களுக்கு வராது. நீங்கள் திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு பையனாக இருக்கீங்க, எப்படி ஒரு பொண்ணை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? தப்பாக பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். பசங்களும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவே சொல்லுவார், வெளியே போறியா இந்த ட்ரெஸ் போடாத, நீ எங்கள் கூட இருக்கும்போது நீ போடுறது வேறு, நீ தனியாக போகும்போது ஸ்லீவ்லெஸ் போடாத, இந்த ஷார்ட் குர்த்திலாம் போடாதுன்னு சொல்லுவார். அது அவர் ஒரு பயத்தில் அதுதான் சொல்கிறாரு. அந்த பயம் எல்லாருக்கும் போகணுன்னா பசங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மகளிர்னாலே ஸ்பெஷல் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு வீட்லேயுமே இப்போ ஃபேமிலின்னு பார்த்தீங்கனாலுமே ஒரு வீட்லேயுமே அம்மா அவங்கவுங்க தங்கச்சி எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் தான். இப்போ ஒரு வீட்லேயுமே அம்மா அவங்க தங்கச்சி அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கனால தான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவே இருக்குமே. என்றைக்குமே எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, அப்பா இல்லைனா கூட ஒரு வீடு நடந்துடும், ஆனால் அம்மா இல்லைனா ஒரு வீடே ஒரு மாதிரி ஆகிடும். நீங்க லைஃப்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நான் விஷ் பண்ணணும், இதுவரையும் நான் பண்ணதில்லை ஆனால் நான் பண்ண வேண்டிய ஒரு ஆள் இவங்க அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு பண்ணிருக்கேன். அதுவும் எங்கள் அம்மா தான். ஹாப்பி உமன்ஸ் டே அம்மா. நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், லீவில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். பட் ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் தி விமென் அவுட் தேர். தேங்க்யூ. என்னுடைய அம்மா ஜெமுனாவிற்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மெயினாக எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணணும், அப்புறம் என் தங்கச்சிக்கு விஷ் பண்ணணும். அது போக வந்துட்டு பாரதி, இந்துஜா, காவ்யா, இவங்க 3 பேருக்கு விஷ் பண்ணணும். ஏன்னா இவங்க 3 பேர் வந்து இவங்க 5 பேரும் வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தவங்க. ஹாப்பி உமன்ஸ் டேம்மா. ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த லைஃப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி இருக்க திருநங்கைக்கும் சரி, எங்களை மாதிரி இருக்க மற்ற ஃபீமேல் மகளிர் இருக்க சரி, உமன்ஸ் எல்லாருக்கும் எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மா வயசில் இருக்கவங்க, அக்கா வயசில் இருக்க, தங்கச்சி வயசில் இருக்கவங்க, சின்ன பசங்க உமன்ஸாக இருக்க எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்து. என்னை நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே ஒன்று சொல்லி விரும்புகிறேன். யாருக்குன்னா பெண்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு, என்னை அண்ணனாக பார்க்குற, என்னை வந்து மகனாக பார்க்குற எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக எங்கள் அம்மாவுக்கு, அம்மா நீ எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப அழகு, அதை நான் எப்படி, அதுக்கு வார்த்தையே இல்லை, அதனால் உனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேம்மா, உமன்ஸ் டே வாழ்த்துக்கள்மா.